முடிய வழியில் இருக்கக்குள்ள இந்த தெற்கு பக்கம், அதாவது நாங்கள் சொல்கிறோம் அந்த மணலாறுன்ற ஏரியாவில் இருந்து இப்போ நாங்கள் வெளிக்கிறதுக்கு முன்ன காலம் வரைக்கும் எங்களுடைய ஏரியாவில் இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அங்கே தான் ஷெல் விழுந்து கொண்டு இருந்தது. இப்போ திடீரென்று ஒரு நாளில் இருந்து அந்த ஷெல் எங்களை பாஸ் பண்ணி விட தொடங்கிட்டது. அப்போ வீட்டில் இருக்க இல்லாத டென்ஷன் எல்லோரும் மூவ் பண்ணினோம். ஸோ நாங்கள் வீட்டை விட்டு வெளிக்கிற வேண்டிய கட்டம் அப்போ விட மட்டும் தெரியாதானே. அப்போ அவை நான் நினைக்கிறேன் அந்த ஆர்ட்லரியை மூவ் பண்ணி கிட்ட கொண்டு வந்துருக்கணும். அது இங்கே போகுதபடியாக நாங்கள் எல்லாம் ஊரோடு சேர்ந்து எல்லாருமா வெளிக்கிட்டு புதுக்குடியிருப்புக்கு நாங்கள் டிஸ்கஸ் ஆகி போனாங்க. அப்போ நான் கிளிநொச்சியில் டீச் பண்ணி கொண்டு இருந்ததால் ஃபேமிலியை புதுக்குடியிருப்பில் விட்டுட்டு நான் கிளிநொச்சிக்கு ஸ்கூல். அப்போ கிளிநொச்சி எங்களோட ஸ்கூல் அதுவும் அந்த பக்கத்தால் மன்னார் பக்கத்தால் வந்த டீமுன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டால் அது சுதந்திரபுரத்தில் ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் ஆகி கொண்டு வந்தது. அப்போ அங்கே அந்த ஸ்கூலும் அங்கே இருந்ததால் டெம்பரரியாக அது நடந்து கொண்டிருந்த ஸ்கூல் இருந்ததால் நான் புதுக்குடியிருப்பில் வைஃப் ஆக்களை விட்டுட்டு நான் அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு கொண்டு வந்தேன். பிறகு புதுக்குடியிருப்பு க்ரௌட் மெல்ல மெல்ல மூவ் பண்ண தொடங்கிச்சு. ஆர்மி கிட்ட வர்றதா கதைச்சு. அப்போ நாங்கள் அப்படியே எல்லாருமா சுதந்திரபுரத்தில் ஒரு டெம்பரரி ஷெட் ஒன்று போட்டு அங்கே இருந்து கொண்டு நாங்கள் ஃபைனலி இந்த உடையார்கட்டுக்கு எல்லோரும் போங்கோ, அங்கே ஒரு சேஃப் ஜோன் ஒன்று பாதுகாப்பு வலயம் ஒன்று உருவாக்கி இருக்கிறோம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் போனோம். அந்த பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்படுற இடத்துக்கு போனோம். ஆனால் சில நாட்களுக்குள்ளே திருப்பி அங்கேயும் ஷெல் வர தொடங்கிட்டது. ஆர்மி கொஞ்சம் கிட்ட வருது, இந்த நியூஸும் வருது, பரவலாக வந்து கொண்டு இருந்தது. பப்ளிக் எங்களோட ஆக்களும் மெல்ல மெல்ல இராணுவ பக்கத்துக்குள்ளால் போய் கொண்டிருக்கிற முள்ளுக்கு என்ற தகவலும் கிடைச்சது. இவ்வளோ ஒரு துன்ப நிலை என்னென்னா, என்னுடைய மகனோரால் இயக்கத்தில் அடைத்து வைத்திருந்தவை என்னுடைய விருப்பம் இல்லாமல் அவரை விட்டுட்டு எங்களால் போகவும் முடியாமல் இருந்தது. ஸோ நாங்களும் கடைசி வரைக்கும் ஒன்றும் செய்யலாமல் இருந்தோன்றகையில் திடீரெண்டு அதிர்ஷ்டவசமாக அவர் ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்துக்கொண்டு எங்களோட ஜாயின் பண்ணார், வீட்டை இருந்தார். அந்த டைமை பார்த்து கொண்டு நாங்களும் ஆக்களோடு சேர்ந்து ஒரு மூவ் கொண்டு போயிட்டு இருட்டுமடு கேம்புக்குள்ளே நாங்கள் உள்ளுக்க போனோம். கிட்டத்தட்ட அதில் போகைக்குள்ளே அங்கே ஆர்மியால் வெல்கம் பண்ணப்பட்டுறாங்க. நாங்கள் ஒரு துன்பம் இருக்கையில் அவையில் அதை தான் எதிர்பார்த்துருக்குறாங்க. ஆர்மி எல்லோரும் சரண்டை பண்ணணும். திருப்பி அந்த மூவாவிலேருந்து அடுத்த நாள் அங்கே ஒரு ஸ்கூலில் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் தந்துட்டு நைட் எங்களை இட்டுக்கொண்டு ஓமந்தைக்கு போய் ஓமந்தையில் ஒரு நைட் இருந்து எங்களை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எங்களை டீட்டெயில் அதிலெல்லாம் பண்ணிட்டு அங்கே இருந்து தான் இந்த கேம்ப்ஸுக்கு டைவர்ட் பண்ணி விட்டது. அப்போ முதல் டீமுக்குள்ளே நாங்கள் போனதால் நாங்கள் கதிராமர் முகாமுக்குள்ளே போயிட்டு அங்கே கிட்டத்தட்ட அது ஒரு பிளான் பண்ணப்பட்ட ஒரு ரெஃப்யூஜி கேம்ப். சின்ன சின்ன வீடு மாதிரி தான், பின்னுக்கு ஒரு சின்ன கிச்சனும் முன்னால் ஒரு ஹால் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் போய் அங்கே இருந்து கொஞ்சம் காலம் இருக்க வேண்டி வந்தது. பதில் தர ஒரு நிலை இப்போ இங்கே இருக்கிற மாதிரி எனப்படுது. அவையெல்லாம் கண்காணிக்கப்பட்டு பொருத்தமாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் எல்லாம் சுமூக நிலைக்கு வரலாம். அதற்கான ஒரு முதல் படியாக புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டது போல எனக்கு படுகிறது. அப்படியே அந்த அணுகுமுறையை பின்பற்றினால் எல்லோரும் ஏதோ ஒன்றுக்கு விசுவாசமாக தங்களுடைய கடமையை செய்வார்கள் என்பது என்னுடைய சிந்தனை.